ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம உளுந்த பார்த்து பார்க்க போறோம். உளுந்து எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். இது ஃபுல்லாமே உளுந்து தான். உளுந்து எப்படி வளருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்படி ஃபர்ஸ்ட் உழ ஓட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரை வாசியா 2 கரை போட்டுக்கோங்க. உளுந்த இப்படி பரவலை இப்படி தெளிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த 20 நாள் கழிச்சு இந்த மாதிரி புல்லெல்லாம் வெட்டி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி செடிலாம் இப்படி வளரும். அப்பதான் பாருங்க எவ்வளோ அழகா வளர்ந்துருக்குன்னு. இந்த மாதிரி காயெல்லாம் இது பண்ணாதீங்க. அதுக்கு 60 நாள் கழிச்சு இந்த மாதிரி செடியெல்லாம் வளர்ந்துரும். கிரீன் கலர்ல இந்த மாதிரி பாருங்க காய் இருக்கு. இந்த மாதிரிலாம் பறிக்க கூடாது. இந்த மாதிரி பழம் இருக்குல்ல, இதுதான் பறிக்கணும். இது பறிச்சாதான் இதுக்குள்ள உளுந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. புடுங்கி காட்டுறேன் வாங்க. எல்லாமே எல்லாமே கருப்பா இருக்கு பாருங்க. இப்போ வாங்க புடுங்கி பார்க்கலாம். கொஞ்சம் சக்தி வேணும். லைக் பண்ணாதான் சக்தி வரும். லைக் போடுங்க. அதுக்கு அப்புறம் பாருங்க உளுந்து எப்படி வளர்ந்துருக்குன்னு. இப்போ உளுந்து உள்ளார எப்படி இருக்குன்னு காட்ட போறேன். இப்போ ஒன்று பிடுங்கி பார்க்கலாமா? இப்படிதான் உள்ள இருக்கும். இங்க பாருங்க, இதுதான் இங்க பாருங்க உளுந்து எப்படி அழகா இருக்குன்னு முழுமையா பாருங்க. அழகா இருக்கு. இதுதான் உளுந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி செடியில தான் உளுந்து இருக்கும். இதுதான் உளுந்து. இதுதான் அரிசி எல்லாமே ஆட்டணும். இதுதான் மாவு தோசை கிடைக்குது. இதுதான் உளுந்து பார்த்துக்கோங்க. கடையில ஈஸியா வாங்கிட்டு போறோம். அதுக்கு முன்னாடி இவ்வளோ வேலை இருக்கு. அடுத்து 2 மாசம் கழிச்சு 2 மாசம் வெயிட் பண்ணி பார்த்தாதான் இந்த மாதிரி உளுந்தெல்லாம் வளர்ந்துருக்கும். இப்போ காட்டுற பாருங்க. இதெல்லாம் உளுந்து. இந்த மாதிரி உளுந்து வளர்ந்துருக்கும் கருப்பா. செடியும் அதே மாதிரி பெருசா வளர்ந்துருக்கும். இங்க பாருங்க உளுந்து நாங்க வெயில காய வச்சிட்டோம். ஆமா வெடிச்சது. இங்க பாருங்க வெடிச்சது நிறையவே இருக்கு. இந்த மாதிரி வெடிச்சது இங்க பாருங்க நிறையவே இருக்கு பாருங்க. இவங்க